குட் மார்னிங் எவ்ரிபடி. இரும்பு தோழர்களே மாலை வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா இன்னர் செஸ்ட். இன்னர் செஸ்ட்னா என்ன? மார்போட நடுப்பகுதி. இந்த பாருங்க, நல்லா க்ளோஸ்ல போடுவா. மார்போட நடுப்பகுதி இதான். அதாவது வின்ஸ் ஜுரோண்டான்னு ஒரு பாடி பில்டிங் அயன் குரு. இப்போ நான் ஒரு அயன் குரு என் ஜிம்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுக்கெல்லாம் பெரிய மேதை வின்ஸ் ஜுரோண்டான்னு ஹாலிவுட்ல ஜிம்மு வச்சு பெரிய பெரிய மேதைகள் யாரு? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா லாரி ஸ்காட்டு, செகண்ட் மிஸ்டர் ஒலிம்பியா ஒலிவா அர்னால்டு மாதிரி ஆளுகளுக்கெல்லாம், திறமையான ஆளுகளுக்கெல்லாம், பெரிய ஆளுகளுக்கெல்லாம் அவர் கோச்சிங் கொடுத்தாரு வின்ஸ் ஜுரோண்டா. அவர் எழுதினாரு, எ மசில் ஹேஸ் 4 சைட்ஸ். ஒரு தசைக்கு 4 பக்கங்கள் இருக்கிறது. அதுதான் இது இன்னர் செஸ்ட், அவுட்டர் செஸ்ட், அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட். இந்த 4 பக்கம் இருக்கு பாருங்க ஒரு மசலுக்கு. அந்த 4 பக்கத்துக்கு தான் இப்ப நம்ம இதுல இன்னர் செஸ்ட்டை நம்ம கவர் பண்ண போறோம். இன்னர் செஸ்ட்டுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்கு. ரெண்டாவது, இந்த இன்னர் செஸ்ட்டுக்கு நீங்க மசல்ல நல்லா ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க செஸ்ட் ரொம்ப விசிபிளா தெரியும். ரெண்டாவது, போட்டி பேடைகள்ல நீங்க மோஸ்ட் மஸ்குலர்லாம் கொடுத்தீங்கன்னா செஸ்ட் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, வெளியே தெரியும். இப்ப இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பார்ப்போமா? ஓகே ஸ்டார்ட் சொல்லு. இப்ப பாருங்க, இது புஷ்அப்ஸ். க்ளோஸ் கிரிப்ல புஷ்அப்ஸ் எடுக்கிறாப்புல. அதாவது கையை 9 இன்ச்சஸ்குள்ள தான். இந்த கை 9 இன்ச்சஸ்குள்ள தான் இருக்கணும். 9 இன்ச்சு, அதாவது 9 இன்ச்சுனா 3/4 அடி. அந்த நீங்க வழக்கமா கையை அகலமா வச்சு செய்யறதை விட நீங்க க்ளோஸா வச்சு செஞ்சீங்கன்னா மார்போட இன்னர் செஸ்ட் நடுப்பகுதியில அந்த எக்ஸசைஸ் விழுகும். போதும் தலைவரே. இப்ப இன்னர் செஸ்ட்டுக்கு நீங்க அப்படின்னு சொல்லுங்க, அப்படியே உட்காருங்க. இன்னர் செஸ்ட்டுக்கு உட்காருங்க, வயிறு இழுத்துக்கிட்டு உட்காருங்க. இன்னர் செஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸ். அதாவது நான் இதை சொல்றேன், நீங்க உங்களுக்கு விருப்பமான முறையில நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்க ஜிம்ல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்க இதை செய்யலாம். இப்ப ஜிம்முகள்ல ரூம்ல செய்யறோம் நாங்க, எங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி க்ளோஸ் கிரிப்ல வச்சு செய்யலாம். வைடு கிரிப்பு, க்ளோஸ் கிரிப்பு, 3 கிரிப் இருக்கு எப்பயுமே. வைடு கிரிப்பு, மீடியம் கிரிப்பு, க்ளோஸ் கிரிப்பு. நீங்க இந்த க்ளோஸ் கிரிப்ல செஞ்சீங்கன்னா இன்னர் செஸ்ட் நல்லா வரும். இன்னர் செஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க பைக்ல நீங்க சைக்கிள்ல போகும்போது, பைக்ல போகும்போதெல்லாம் அப்படியே ஒரு சட்டையை ஒரு பட்டனை கழட்டி விட்டு ஒரு மைனர் செயினை போட்டு போறீங்கன்னு வைங்க, ரொம்ப அழகா இருக்கும், லுக்கா இருக்கும், உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ரைட். இது பாருங்க க்ளோஸ் கிரிப்பு. இப்போ முதல் க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸ் போட்டாப்ல இல்லை, அதே மாதிரி க்ளோஸ் கிரிப்பு புல் இன் நம்ம ஷோல்டருக்கு போடுறோம் பாருங்க, ஃபேஸ் புல் அப்படின்றப்பல. அது மாதிரி இது ஹேண்டில் ஹேண்டில் மாட்டிக்கங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கேபிள் கிராஸ் ஓவர ஹைட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க, செஸ்ட்ல பாருங்க, மசாலா பாருங்க, அப்படியே உருண்டு திரண்டு நிக்குது பாருங்க. கையை க்ளோஸா வச்ச உடனே உருண்டு திரண்டு நிக்குது பாருங்க. ஒரே ஹேண்டில் மட்டும் மாட்டிக்கங்க. மாட்டிக்கிட்டு உங்க நெஞ்சிலே இழுத்துக்கிட்டே இருங்க, அழகா வரும் பாருங்க. அப்படியே கிட்டக்க வா சாமி, கொஞ்சம் அப்படியே முன்னாடி வா, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே கிட்டக்க வா. செஸ்ட்டை மட்டும் எடு. செஸ்டோட மசாலா பாத்தீங்களா எப்படி கும்முன்னு இருக்கு பாருங்க. அதுதான் க்ளோஸ் கிரிப் புல் இன். இது செஸ்ட்டுக்கு, இன்னர் செஸ்ட்டுக்கு. ஓகே, ஸ்டாப். இப்ப தம்பல் பிரஸ், க்ளோஸ் கிரிப் தம்பல் பிரஸ் இங்கே சும்மா இங்கேயே இருக்கு, இன்னர்ல இருக்கு, அவ்வளவுதான். க்ளோஸ் கிரிப் தம்பல் பிரஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகுது. உங்க இன்னர்ல மசில் வரும். இன்னர்ல மசில் வந்தாதான் உங்க செஸ்ட் விசிபிளா இருக்கும். உங்க செஸ்ட் பார்த்த உடனே அட்டகாசமா இருக்கும். நீங்க பார்லயே போட்டீங்கன்னா வைடு கிரிப் அகலமாவே தான் வரும். மார்போட வெளிப்பகுதி அவுட்டர் செஸ்ட் தான் டெவலப் ஆகும். இதுதான் இன்னர் செஸ்ட். ஓகே, தேங்க்யூ. இது க்ளோஸ் கிரிப் இன்னர் செஸ்ட். இது ஒரு மெத்தட். தம்பல் சிங்கிள் தம்பலை வச்சு இன்னர் செஸ்ட் போறாப்ல பாருங்க. சிங்கிள் தம்பல் இன்னர் செஸ்ட், தம்பல் பிரஸ், சிங்கிள் தம்பல் இன்னர் செஸ்ட் அழகா வந்துடும் உங்களுக்கு. சார் எங்க ஜிம்ல ஒரு தம்பல் தான் சார் இருக்கு, கவலைப்படாத. ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு ஏத்தி இறங்கிக்கிட்டே இன்னர் செஸ்ட் அழகா வந்துடும். பாருங்க, நீங்களாம் கண்டுபிடிச்சு செய்யணும். இதுக்கெல்லாம் அர்னால்டு ஒலிவான்னு எல்லாரும் சொன்னாரா இல்லையான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஓகே, வெரி க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ். போட்டது க்ளோஸ் கிரிப் தம்பல் பிரஸ்.
தம்பளை வந்து 2 தம்பளை வச்சு வந்து நம்ம மிஸ்டர் கார்த்தி வந்து 2 தம்பளை வச்சு க்ளோஸ் கிரிப் போட்டாப்புல. அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் தம்பளை வச்சு போட்டாப்புல. இப்போ வந்து மார்பல்ல பெஞ்சு ப்ரெஸ் போடுறோம்ல, பெஞ்சு ப்ரெஸ்ல உங்களுக்கு 3 கிரிப் இருக்கு. தெர் ஆர் 3 கிரிப்ஸ். ஒன்று வந்து வைடு கிரிப், இன்னொன்று மிடில் கிரிப், இது வந்து க்ளோஸ் கிரிப். இந்த க்ளோஸ் கிரிப் போட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னர் செஸ்ட், அந்த இன்னர் செஸ்ட் பாருங்க, இந்த இன்னர் செஸ்ட் வந்து அழகாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். இன்னர் செஸ்ட் போடுறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு இன்னர் செஸ்ட் குயிக்கா வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். பாடி பில்டிங்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சினர்ஜிக்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. சினர்ஜிக்ஸ்னா என்னன்னா, ஒரு மசலுக்கு நீங்க செய்யும்போது இன்னொரு மசலும் டெவலப் ஆகும். இப்போ நீங்க இன்னர் செஸ்ட் செய்யும்போது, க்ளோஸ் கிரிப்ல செய்யும்போது உங்க ட்ரைசெப்ஸும் பிடிக்கும். ட்ரைசெப்ஸும் க்ளோஸ் கிரிப் ட்ரைசெப்ஸ் மாதிரி ஆகும் அது. ஓகே, தேங்க்யூ. செஸ்ட் ரொட்டீன் நல்லா க்ளோஸ் ஆவா என்னவா? செஸ்ட் ரொட்டீன்ல இது நான் ஜிம்ல ஒட்டியிருக்கிற ஒரு படம், ஒரு இன்னர் செஸ்ட் பாருங்க. இன்னர் செஸ்ட்டுக்கு இதான் இன்னர் செஸ்ட். இன்னர் செஸ்டோட பாருங்க, இந்த பாருங்க, இதான் இன்னர் செஸ்ட். நடுவில் அருமையான ஒரு செஸ்ட், கெவின் லெவரோட செஸ்ட் ஒன்று. அடுத்து வந்து அர்னால்டோட ஒரு செஸ்ட். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்க பார்க்க திகட்டாத படங்கள். இன்னர் செஸ்ட்டை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்ல க்ளோஸ் அப். இன்க்ளைன் க்ளோஸ் கிரிப், இன்க்ளைன் பிரஸ், இன்க்ளைன் பார்பல் பிரஸ். பாரை வச்சு க்ளோஸா பிடிச்சிக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். உங்க 2 கைகளுக்கு இடையில 9 இன்ச்சு, 9 இன்ச்சஸ். 9 இன்ச்சஸ் தான் என்ன, 3/4 அடி. ஒரு அடினா என்ன, 12 இன்ச்சு. ஒரு ஸ்கேல்ல வந்து 12 இன்ச்சு இருக்கு. இது வந்து 9 இன்ச்சு. இதுக்கு நீங்க க்ளோஸா போட முடியாது, இதுக்கு இந்த அளவு தான் போட முடியும். நீங்க இது போடும்போது இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகும்போது உங்க ட்ரைசெப்ஸும் டெவலப் ஆகும். உங்க ட்ரைசெப்ஸும் அதான் நான் சொன்னேன்ல, சினர்ஜிக்ஸ். சினர்ஜிக்ஸ்னா ஒரு மசில் டெவலப் ஆகும்போது இன்னொரு மசில், உங்க ஷோல்டரும் டெவலப் ஆகும், உங்க ட்ரைசெப்ஸும் டெவலப் ஆகும். அதனாலதான் செஸ்ட் போட்டு ட்ரைசெப்ஸ் போடுங்க, ட்ரைசெப்ஸ் அன்னைக்கு வார்ம் அப் ஆகிரும் அப்படின்றாங்க. ஓகே. இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், இன்க்ளைன் டம்பிள் சைலண்ட், இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் பாருங்க. க்ளோஸாகவும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். வெரி குட். 10 நம்பர் 3 செட்டு போடுங்க. எந்த எக்ஸசைஸுமே 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னா 5 செட்டு போடுங்க. அது சில பேர் பெரிய ஒலிம்பியன்ஸ்லாம் 6 செட்டு போடுறாங்க. ரைட், போதும். அப்படியே டம்பிள் பிரஸ், டம்பிள் பிரஸ். இதவே அகலமா விரிச்சு போட்டோம்னா டம்பிள் ஃப்ளைஸ். இது டம்பிள் பிரஸ் இன்னர் செஸ்ட்டுக்கு. பாருங்க, இன்னர் செஸ்ட்டுக்கு ரொம்ப அருமையான எக்ஸசைஸ். 3 செட்டு செய்யுங்க. 3 செட்டு செஞ்சீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் செய்யலாம். 5 செட்டுக்கு செஞ்சீங்க, 5 செட்டு செய்யறேன் சார் அப்படின்னா ஒரு 4-5 எக்ஸசைஸ் தான் செய்ய முடியும். நீங்க விரும்புகிற எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாது. ஓகே, வெரி குட். இன்னர் செஸ்ட்டை இன்னையிலேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சீட்டடு மிஷின் பிரஸ், அதாவது எங்க ஜிம்லேயே முதல் செஞ்சது என்ன, கையை என்ன கொஞ்சம் வச்சுக்கோங்கண்ணே. சீட்டட் மிஷின் பிரஸ், அது க்ளோஸ் கிரிப் தான். பாருங்க பாருங்க, சாதாரணம் கிடையாது. போடும்போது போடுங்க, க்ளோஸ் கிரிப் இன்னர் செஸ்ட்டுக்கு அருமையா ஒரு டெவலப் ஆகும். போடுங்கண்ணே, நல்லா 10 நம்பர் போடுங்க. எல்லாத்துலயுமே நம்ம வந்து இன்னர் செஸ்ட் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு செய்யலாம். இன்னது அருமை, சூப்பர். நீங்க அப்படி போடும்போது உங்க ட்ரைசெப்ஸ் வார்ம் அப் ஆகுது பாருங்க. ஓகே, இஸ் தட் ஓகே? அப்படியே அண்ணனை அப்படியே அடுத்தது அதை அண்ணனே போட விட்டுருவோமா? நல்லா கரெக்டாக எங்களை கேவர் பண்ணு. இங்கிட்டு வந்துடு, நீ என்ன ஒட்டி வா. சீட்டட் மிஷின் பிரஸ் பாருங்க. மிஸ்டர் ஜானி 60 years old போடுறாரு பாருங்க. அவ்வளவுதான். கை அதுல க்ளோஸாவே தான் இருக்கு. இதுல வந்து நீங்க க்ளோஸா வைக்கிறத தவிர வேற வழி இல்லை, அழகா போடலாம். நல்ல இம்பல்ஸ் கம்பெனி, அமெரிக்கன் ப்ராடக்ட், ஸ்மூத்தா இருக்கும், செய்யறதுக்கே அழகா இருக்கும். 10 நம்பர் 15 நம்பர் செய்யலாம். 5 செட்டு, 3-5 செட்டு போடுங்க. இன்னர் செஸ்ட் இன்னையில இருந்து நீங்க இன்னர் செஸ்ட் போட போறீங்க. உங்க சட்டை பிதிங்கி வெளியே வரப்போகுது.
பைக்கில் சைக்கிளில் நீங்கள் போகும்போது அப்படியே செஸ்ட் வந்து வெளியே இருக்கும். நடிகர் சூர்யாலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செஸ்ட் நல்லா இருக்கிறது காரணம் அவருக்கு இன்னர் செஸ்ட் நல்லா அமைஞ்சுக்குச்சு. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஜானியண்ணே. இது வந்து க்ளோஸ் கிரிப்பு தம்பல் ப்ரெஸ் போட்டோம்ல, ராடுலேயே போடுறாப்புல. இப்போ எங்கள் ஜிம்மில் தம்பல் இல்லை சார், ஒரு ராடு தான் சார் இருக்கு. நோ ப்ராப்ளம், நீங்கள் ராடை வச்சு போடுங்க. சில பேர் எக்ஸசைஸை வந்து வித்தியாசமாக செய்வாங்க. மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு ஒரு மெத்தடில், அவங்க ஒரு மெத்தடில் செய்வாங்க. நோ ப்ராப்ளம், எந்த மெத்தட்லையும் செய்யுங்க, வாட் எவர் இட் மே பி. ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். ரிசல்ட் வந்து அருமையான செஸ்ட் உங்களுக்கு வரணும். பாருங்க, அருமையான செஸ்ட். இப்போ இன்னர் செஸ்ட்ன்றது இந்த பாருங்க, இந்த தம்பிக்கு இன்னர் செஸ்ட் இப்போதான் ஜிம்முக்கு வந்தப்ப 3 மாசம் தான் ஆகுது. இப்போதான் செஸ்டே வந்துகிட்டு இருக்கு. இதுதான் அப்பர் செஸ்ட், இது லோவர் செஸ்ட், இது அவுட்டர், இது இன்னர். இப்போ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சா உங்களுக்கு இன்னர் வந்து அட்டகாசமா வந்துடும். புள்ள ஒரு போட்டோம்னா இந்த செஸ்ட் கட்டிங்ஸ் கரெக்டா வந்துடும். சின்ன பையன் அழகா டெவலப் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த இன்னர் செஸ்ட் வந்து உங்க ஜிம்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நீங்க செய்யுங்க. ரெண்டாவது, இந்த இன்னர் செஸ்ட்டுக்குனே ஒரு நாள் ஒதுக்குங்க. இப்போ அவுட்டர்ல பார்ல போடுறீங்கல்ல, அவுட்டர்லயே கையை வச்சு போடுறீங்கல்ல, அவுட்டர்ல போடுறத வைடு கிரிப்பு போடுறீங்க, மீடியம் கிரிப் போடுறீங்கல்ல, ஒரு நாள் க்ளோஸ் கிரிப்பாவே வச்சு போடுங்க. அப்போ போடும்போது என்ன ஆகும்னா இன்னர்ல நல்ல மசல் வரும். இன்னர்ல மசல் வரும், நல்ல பம்ப் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினர்ஜிக்ஸ்னா என்ன, ஒரு மசலுக்கு செய்யும்போது இன்னொரு மசலும் டெவலப் ஆகும், ட்ரைசெப்ஸும் டெவலப் ஆகும். அன்னைக்கு செஸ்ட் போடுற அன்னைக்கு நீங்க அன்னைக்கு இன்னர் செஸ்ட் போடுற அன்னைக்கு அழகா ட்ரைசெப்ஸ் போடுங்க. போட்டீங்கன்னா ரெண்டு கும்முன்னு இருக்கும். அப்படி நீங்க போட்டீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கா பாருங்க, நல்லா அழகா வந்துடும். இன்னும் ஒரு 3 மாசத்துல ஓடி வந்துடும். ரைட், இதே மாதிரி நீங்க செய்யலாமா? நாளைக்கு எல்லாரும் ஜிம்முக்கு போங்க, இன்னர் செஸ்ட் செய்யுங்க. இன்னர் செஸ்ட் எதுல செஞ்சோம்? முதல்ல புஷ்அப்ஸ் போட்டோம், க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸ் போட்டோம், க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ் போட்டோம், க்ளோஸ் கிரிப் தம்பிள் பிரஸ் போட்டோம், க்ளோஸ் கிரிப் இன்க்ளைன் பிரஸ் போட்டோம், க்ளோஸ் கிரிப் தம்பிள் பிரஸ் போட்டோம், பார்ல போட்டோம், மிஷின் பிரஸ் போட்டோம். எல்லா மெத்தட்லையும் செஞ்சுருக்காங்க. எல்லாம் மிஸ்டர் ஜானி, மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் பழனி எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை நல்லா பயன்படுத்துங்க. இதெல்லாம் சினமாக செய்யிருக்காங்கப்பா, விளையாட்டை நினைச்சிடாதீங்க, நல்லா பயன்படுத்துங்க. எல்லா ஒர்க் அவுட்டையும் நீங்கள் நல்லா பயன்படுத்தி நல்லா செஞ்சு அருமையாக. இப்போ இந்த வருஷம் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பித்தா 3 மாதத்தில் ஒரு சேஞ்சு தெரியணும், 6 மாதத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும், 1 இயர்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியணும், 1 வருஷத்துல ஒரு டெவலப்மெண்ட் தெரியணும். இந்த வெயில் காலத்துல இப்ப வந்து எல்லாமே இப்ப நல்ல நிமிந்து எல்லாமே லீவுக்கு வந்து ஜிம்முக்கு வந்திருப்பீங்க. இந்த தம்பியெல்லாம் லீவுக்கு வந்த பையன்தான். லீவுக்கு வந்தவங்க என்ன பண்ணணும்னா ஜிம்மை நல்லா பயன்படுத்துங்க. ஜிம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பொழுதுபோக்கு கூட அப்படின்னு. பட் நாங்கள் என்ன சொல்றோம்னா ஜிம் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். வாடிக்கையாக கூடி வேடிக்கையாக பொழுதை கழிக்கும் நாடக அரங்கமோ சினிமா கொட்டகையோ காசு வச்சு சீட்டு விளையாடும் காஸ்மோபாலிட்டன் கிளப்போ கிடையாது. அப்புறம் என்னையா ஜிம்னா என்னையா, வாட் யூ மீன் பை ஜிம், வாட் டஸ் மீன் இட் அப்படின்னா டோரியன் எட்ஸ் மாதிரி மிஸ்டர் ஒலிம்பியா வாங்க அவர் சொல்றாங்க, ஜிம்னா இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் பிளட் அண்ட் ஸ்வெட். ரத்தமும் வேர்வையும் சிந்திருக்கணும்யா. இந்த ஜிம்ல ஏகப்பட்ட பேருடைய வேர்வை, இப்ப நம்மளுடைய வேர்வை பூரா சிந்தி இருக்கும். அதெல்லாம் வேர்வை என்ன, நம்மளுடைய ரத்தம். ஜிம்ல வந்து சும்மா வந்து செல்ல பேசிட்டு கதை பேசிட்டு அது கிடையாது. நான்லாம் 13 வயசுல ராடா தொட்டேன், இன்னைக்கு 60 வயசு. ஏன்னா 60 வயசு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தவர் இன்னைக்கு இரும்ப தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஜிம்மு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சீரியஸ் கேம். அது உடற்பயிற்சி வந்து இந்த பாடி பில்டிங் வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து அடித்தளமா அமையுது. உங்களோட நோய்கள் இல்லாம ஆக்குது, உடம்புல பூரா ரத்தத்தை போக வைக்குது, உங்க கிட்னி லிவரு ஹார்ட்டு இதயம் எல்லாத்தையும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, உங்களை ஆரோக்கியமாக்குது, உங்களை தனிமை. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களை தனிமையா நீங்க கம்பீரமா செய்யற மாதிரி ஆக்குது, பொது இடத்துல உங்களை ஒரு ஹீரோ ஆக்குது. அதனால ஜிம்மை வந்து ஒரு சாதாரண நினைச்சிடாதீங்க. எல்லாரும் தொடர்ந்து ஜிம்முக்கு போங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போங்க, ஜிம் ஆசிரியரை பயன்படுத்துங்க, ஜிம் கோச்சை பயன்படுத்துங்க, ட்ரெயினரை பயன்படுத்துங்க. நல்லா நாங்கள் சொன்ன இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு பார்த்து நீங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க. ஓகே.